வெல்கம் டு மிஜிட்லா சமையல் அண்ட் ஷாப்பிங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்ட்ராபெரி கேக் ரெசிபி தான். இதை நம்ம மணல் யூஸ் பண்ணி பேக் பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. நம்ம இன்றைக்கி கேக் மணல் யூஸ் பண்ணி பேக் பண்ண போகிறோம். இது ஃபர்ஸ்ட்டு 1 இன்ச் அளவுக்கு குக்கரில் மணலை பரப்பி வச்சுருக்கேன். ப்ளஸ் நடுவில் ஸ்டாண்டு வச்சுட்டேன். இதை அடுப்பில் வச்சுட்டு வந்துடுறேன். ப்ரீ ஹீட் பண்ணுறதுக்கு சிம்மில் வச்சுட்டு வந்துடுறேன். அடுத்து நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கிட்டோம். கூடவே ஒரு விஸ்கும் எடுத்தாச்சு. இதில் ஃபர்ஸ்ட் நான் 1/2 கப் தயிர் சேர்த்திக்கிறேன். இப்போ தயிரை நல்லா இந்த விஸ்க் வச்சு நல்லா அடித்து எடுத்துக்கலாம். கெட்டியாக இல்லாத அளவுக்கு நல்ல கன்சிஸ்டன்சியில் நம்ம கூழ் மாதிரி அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் அடித்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா விஸ்க் பண்ணோம்னா அது கொஞ்சம் கன்சிஸ்டன்சி கெட்டியிலிருந்து மாறிக்கும். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கிறேன். அதாவது 1 கப் அளவுக்கு ரொம்ப குவிசலாக எடுக்க வேணாம். தலையை தட்டி 1 கப் அளவுக்கு ஜீனி சேர்த்திக்கலாங்க. நான் இன்றைக்கி 1 கப் மாவு தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு 1 கப் அளவுக்கு ஜீனி எடுத்திருக்கேன். இப்போ இந்த தயிர் கூட நம்ம சேர்த்திட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். ஜீனியும் தயிரும் கொஞ்சமாவது கரையணும். அதுக்காக இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம். தொடர்ந்து ஒரு 1 மினிட் வரைக்கும் இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாம். நம்ம இன்னைக்கு தயிர் சேர்த்தோம் இல்லையா, அதுக்கு பதிலாக தயிர் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க எக்கு சேர்த்திக்கலாம். 2 எக்கு சேர்த்திக்கிட்டா நல்லாயிருக்கும். எனக்கு எக்கு வேணாங்கிறதுனால நான் இன்றைக்கி தயிர் சேர்த்தி இந்த மாதிரி நல்லா விஸ்க் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து இதில் நம்ம வெண்ணெய் சேர்த்த போகிறோம். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை சேர்த்திக்கிறேன். இந்த வெண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் ரீஃபண்ட் ஆயில் கூட சேர்த்திக்கலாம். ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துற மாதிரி இருந்தால் 1/4 கப் அளவுக்கு மெஷர்மெண்ட்டில் சேர்த்திக்கங்க. 1/2 கப் தயிர், 1/4 கப்பு எண்ணெய் அந்த மாதிரி சேர்த்திக்கங்க. 1 கப் ஜீனி சேர்த்திருக்கோம். இதுக்கு பதிலாக நீங்கள் எக் சேர்த்துறதா இருந்தால் 2 எக் சேர்த்தணும். 1/4 கப்பு எண்ணெய் சேர்த்தணும். இப்போ இதெல்லாம் சேர்த்திட்டு இதை நல்லா கரைச்சிடலாம். இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம விஸ்க் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா இதெல்லாம் கொஞ்சம் கரைய ஆரம்பிச்சிடும். ஒரு 1 மினிட் வரைக்கும் இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம விஸ்க் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ 1 மினிட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் மைதா மாவு சேர்த்திக்கிறேன். இது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். இப்போ பாதி அளவுக்கு சேர்த்திட்டேன். ஸோ ரிமைனிங் பாதியும் இப்போ சேர்த்திடுறேன். சேர்த்திட்டு இதை நல்லா கலந்துடலாம். நல்லா கெட்டியான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இது கொஞ்சம் நம்மளுக்கு லூசனாக இருக்கணும். அதுக்காக என்ன பண்ண போகிறோம்னா, இது கூட நம்ம எக்ஸ்ட்ரா வேணும்னா பாலோ இல்லை தண்ணியோ ஏதோ ஒன்று நம்ம சேர்த்திக்கலாம். இன்றைக்கி நம்ம நார்மல் வாட்டர் தான் இது கூட சேர்த்த போகிறோம். பால் சேர்த்து போகிறது கிடையாது. அதுக்கு பதிலாக நான் கொஞ்சம் தண்ணி எடுத்து இதில் மிக்ஸ் பண்ண போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம். கன்சிஸ்டன்சி ரொம்ப மாவு கன்சிஸ்டன்சியில் ரொம்ப தண்ணியாக கூழ் மாதிரி காய்ச்ச வேணாம். கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இந்தளவு கலந்த பிறகு இதுக்கப்புறம் நம்ம விஸ்க் யூஸ் பண்ண வேண்டாம். இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ஈனோ பேக்கெட் இதில் சேர்த்திக்க போகிறேன். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர்லாம் போடுவோம். ப்ளஸ் லெமன் புழிஞ்சு விடுவோம் இல்லையா, அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலான்னா ஒரே ஒரு பேக்கெட் ஈனோ பவுடர் சேர்த்திக்கலாம். இந்த பவுடர் சேர்த்ததுனால நம்ம எக்ஸ்ட்ரா பேக்கிங் பவுடரோ பேக்கிங் சோடாவோ எதுவும் சேர்த்த வேண்டாம். இது மட்டும் சேர்த்தனாலே போதும். சேர்த்திட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்ல கேக்கை ப்ளஃபியாகவும் நல்லா சாஃப்டாக எலும்பி கொடுக்கறதுக்காக இந்த பேக்கெட்டை சேர்த்திருக்கோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் லைட்டாக நான் வாட்டரை சேர்த்துக்கிறேன். சேர்த்திட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ சைட் பை சைட் என்ன பண்ணிட்டேன்னா, கேக் மோல்டையும் எடுத்து வச்சிட்டேன். அதில் வெண்ணெய் தடவிட்டு பட்டர் ஷீட்டும் போட்டு வச்சிட்டேன். நம்ம செய்ய போகிறது ஸ்ட்ராபெரி கேக். அதுக்காக ஸ்ட்ராபெரி சிரப் இதில் சேர்த்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் வேணும்னா இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாம். ஏன் குழந்தைகளுக்கு வந்து இந்த ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் வந்து ரொம்பவே பிடிக்கும். அதனால் நான் வந்து இன்னும் வேணும்னா எக்ஸ்ட்ரா ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இல்லை உங்களுக்கு நார்மலாக தான் பிடிக்கும், ரொம்பலாம் பிடிக்காது அப்படின்னா லைட்டாக இந்த 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துனாலே போதும். இப்போ நான் எக்ஸ்ட்ரா ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து கேக் டின்னில் மாற்றிடலாம். இப்போ நல்லா டேப் பண்ணிக்கிறேன், ஹோல்ஸ் இருந்தால் அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக. இப்போ நம்ம அடுப்பில் இருந்த குக்கரில் அந்த மணலும் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. ஸோ வந்து நம்ம கேக் டின்னை உள்ளே வச்சிடலாம். வைக்கும்போது பார்த்து சூதானமாக சைடில் பற்றாத அளவுக்கு, கை பற்றாத அளவுக்கு வச்சுருங்க. நம்ம குக்கரோட மூடியில் இருக்க கேஸ் கட்டையும் எடுத்துடலாம், விசிலையும் எடுத்துகிட்டு இப்போ மூடி வச்சுட்டு ஒரு 45 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம கேக் நல்லா பேக் ஆயிடுச்சு. நான் கத்தியை வச்சு இன்சர்ட் பண்ணி பார்த்துக்கிறேன், எதுவும் ஒட்டுதான்னு பார்க்குறதுக்காக. இல்லை, ஒட்டலை, நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம கேக்கை இறக்கி கீழே வச்சிடலாம். ஆறட்டும், ஆறின பிறகு பார்க்கலாம். இப்போ நல்லா கேக் ஆறிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா இந்த பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம கேக் மோல்டு அப்படி தலையில் கவுத்தினாலே கேக் நல்லா தனியாக பிரிஞ்சுட்டு வந்துடும். ஏன்னா சைட்ஸ்லேயும் வந்து நம்ம அந்த பேக்கிங் ஷீட் போட்டு தான் வச்சுருந்தோம், பார்ச்மெண்ட் ஷீட்டு. அதனால் இப்போ அந்த ஷீட்டை மட்டும் எடுத்துடலாம். நல்லா ஒட்டாமல் வந்துருச்சு கேக்கு. இப்போ பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இதை இப்படியே சர்வ் பண்ணுறதுனாலும் நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். கேக்கு ரெடி ஆயிடுச்சு. இது மேலே இப்படியே கொடுக்காம கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணி கொடுத்தா குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுனால நான் ரெயின்போ ஸ்ப்ரிங்கிள்ஸ் எடுத்து அது மேலே கொஞ்சம் தூவிக்கிறேன். என் குழந்தைகளுக்கு இந்த ரெயின்போ ஸ்ப்ரிங்கிள்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும், அதனால தான் இதை பண்ணுறேன். உங்களுக்கு ஆல்ட்ரேஷனாக வேறு எதுவும் டெக்கரேஷன் பண்ணுறதுனால பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் சாக்கோ சிப்ஸும் வச்சிட்றேன். இப்போ நம்ம கேக்கை கட் பண்ணலாம். நம்ம கேக் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. நான் உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு கிட்ட காமிக்கிறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. சைட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக வெந்துருச்சுங்க. நம்மளோட கேக்கை டேஸ்ட் பண்ணியும் பார்த்துட்டேன், பர்ஃபெக்டாக வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத மறந்துடாமல் நம்மளுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறந்துடாமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. Until I meet, it's signing off from Mechitla. Thank you. Bye.